உலக புகழ் பெற்ற நோபல் பரிசை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது உலக அளவில் அமைதிக்கும் அறிவியல், இலக்கியம் இப்படி இந்த மாதிரி சில துறைகளில் மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பங்கு அளித்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு உயரிய விருது. ஆனால் இந்த விருதை ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிற ஒரு பெயரில் தான் இந்த நோபல் பரிசு வழங்கப்படுது. அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் மிகவும் வினோதமானது. இந்த ஆல்ஃபிரட் நோபல் அவர்கள் ஒரு நாள் காலையில் எழுந்து செய்தித்தாளை படிச்சுக்கிட்டு இருக்கார். ஒரு பக்கத்தை படிக்கும்போது அந்த செய்தித்தாளில் அவரை பற்றி ஒரு செய்தி வந்திருந்தது. அதை பார்த்த அவருக்கு மிகுந்த அதிர்ச்சி. காரணம், அதில் திரு ஆல்ஃபிரட் நோபல் அவர்கள் இறந்து விட்டதாக ஒரு செய்தியை போட்டிருக்காங்க அந்த பத்திரிகையில். அதோடு மட்டுமல்லங்க, அவரை பற்றின ஒரு குறிப்புகள் எழுதும்போது இவர் டைனமைட் என்ற ஒரு வெடிமருந்தை கண்டுபிடித்தவர் அப்படிங்கிற ஒரு தகவலை போட்டு இறுதியாக ஒரு வரியை சேர்த்திருந்தாங்க. இவர் ஒரு மரண வியாபாரி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இதை படித்த திரு ஆல்ஃபிரட் நோபல் அவர்களுக்கு மிகுந்த மனவேதனை அடைகிறார். நம்மளை பற்றி இப்படி ஒரு செய்தி குறிப்பிட்டுறாங்களே, நாம் இந்த மனித குலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய டைனமைட் அப்படிங்கிற இந்த வெடிமருந்தை கண்டுபிடித்ததுனால நமக்கு இப்படி ஒரு அவப்பெயரா, இதை மாற்றணும் அப்படின்னு சிந்திக்கிறார். அப்படி சிந்தித்ததின் விளைவு இன்னைக்கு உலகமே பலவிதமான மனிதர்களும் ஏங்குற ஒரு விருது அப்படின்னா அது நோபல் பரிசு தான். ஆம் நண்பர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய செயல்கள் தான் நம்ம இறந்த பிறகு இந்த மனித குலத்தில் எவ்வாறு பார்க்கப்படுகிறதோ அதுதாங்க நம்ம இந்த சமுதாயத்துக்கு விட்டு போகிற ஒரு நல்ல தகவல்களாக இருக்கும். இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.